கதிர், அகிலா, 2 பேரும் பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்கப்பா. மா, என்னம்மா அவங்க கல்யாணத்தையும் முடிச்சிட்டாங்கம்மா. உங்க அம்மாவை பத்தி தான் உனக்கு தெரியுமே. அவ அசைய மாட்டா. அவளை நான் பாத்துக்கிறேன். நீங்க எந்திரிச்சு வாங்க. போங்க. போமா. திவ்யா, அந்த அச்சத தட்டை எடுத்துட்டு வா. கொடு. இந்த அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணு. சொல்றேன்ல, இந்த ஆசீர்வாதம் பண்ணு. வாங்கப்பா. அவ ஒன்னும் சொல்ல மாட்டா. நீங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. விழுங்கப்பா. நல்லா இருங்கப்பா. 16 பெற்று பெருவாழ் வாழணும். மெதுவா எழுந்துக்குப்பா. மெதுவா போய் அத்தைகிட்டே ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. போப்பா. அத்தை, இந்த கையை நான் எப்பயும் விட மாட்டேன் அத்தை. நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க. மா ப்ளீஸ் மா. செல்வம், வாப்பா. நீயும் மகாவும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்புறம் என்னப்பா, கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சது. செல்வம், பெரிய வேலை புக் பண்ணுப்பா. ஏன்னா மீனாட்சி, கோகிலா, அகிலா இவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு தான் வருவாங்க. ஒருத்தையும் வரக்கூடாது. கௌரி, என்ன பேசுற? என்ன கொஞ்சம் அமைதியா இருந்தா ஆளாளுக்கு தலைமையில ஏறி ஆடுவீங்களா? எவ்வளவு ஏன் வீட்டுக்கு வரக்கூடாது. நாம மட்டும் தான் நம்ம வீட்டுக்கு போறோம். மா, அகிலா கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். கட்டுனா கட்டுனா என்னடா? நீ தாலி கட்டிட்டா அவ என் மருமகள் ஆயிடுவாளா? அவளுக்கு என்ன தகுதி இருக்கு? நீ உங்க அண்ணன் மாதிரியே அவங்க வீட்டுல போய் வேலைக்காரனா தான் இருக்கணும்னா அதுதான் உன் தலையெழுத்துனா அதை என்னால மாத்த முடியாதுடா. ஆனா என் வீட்டுக்குள்ள எவளும் வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுதான். அத நீங்க தாலி கட்டுறதுக்கு முன்னாடி சொல்லிருக்கணும். வாய் என்ன கொல்கட்டையா வச்சிருந்தீங்க? மீனாட்சி, நீ அளவுக்கு மீறி பேசிட்ட. நீங்க பேசுனதை விட கம்மியா தான் பேசியிருக்கேன். என்ன? என் 2 பிள்ளைங்களையும் உன் வீட்டு பொண்ணுங்க கழுத்துல ஏமாத்தி தாலி கட்ட வச்ச நீயே இவ்வளவு பேசும்போது நான் பேசக்கூடாதா? ஏமாத்தி தாலி கட்ட வைக்க உங்க பிள்ளைங்க ஒண்ணும் பச்சை பிள்ளைங்க இல்ல. அகிலாவ உங்க புள்ள வந்து கட்டி கொடுங்கன்னு கெஞ்சும் போது எங்க போயிருந்தீங்க? நான் முடியாதுன்னு சொன்னேன்ல. உங்க வாய் என்ன பிளாஸ்டிக் போட்டு ஒட்டி வச்சிருந்தீங்களா? மூத்த பொண்ணுக்கு நகை போடுறேன்னு ஏமாத்தி கட்டி வச்சேன். இப்போ அகிலாவ ஓசியில தள்ளி விட்டுருக்கேன். ஒன்ன மாதிரி சாமர்த்தியம் எனக்கு வருமாமா? இவ்வளவு நாளா புள்ள பூச்சி மாதிரி இருந்துகிட்டு
இன்னைக்கு நீ என்ன பேச்சு பேசுற? நீங்க 2 வருஷமா பேசிட்டு இருக்கீங்க. நான் பொறுத்து தானே போனேன்.